பேப்பர் 2 எக்ஸாமுக்கான சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். குட்டி குட்டி டாப்பிக்காக பிரேக் பண்ணி இனி வரக்கூடிய லாங் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸில் டெய்லியுமே வரும். நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் எவல்யூஷன். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாறு என்றால் என்ன? மேஜர் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்திய வரலாற்றோட முக்கிய ஆதாரங்கள். எம்ஐடி எம்பரர் ஆஃப் அசோகா மன்னரை பற்றி நம்ம படிக்கக்கூடிய தகவல்கள். ஹியூமன் எவல்யூஷன் என்ன? ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் மனிதன் தோன்றிய காலகட்டங்கள். மைக்ரேஷன் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட், சரியா விடலை, ஈஸ்ட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா இடம்பெயர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து உலகத்தில் இடம்பெயர்ந்த தகவல்களை குறிக்குது. ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங் அப்படின்னா வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். அடுத்து ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், கற்கருவிகள் மற்றும் ஆயுதங்கள். இன்வென்ஷன் ஆஃப் த வீல், சக்கரம் கண்டுபிடிப்பு. இதில் வந்து பிடிஎஃப்பில் பாதி கட் ஆயிடுச்சு எழுத்து. அடுத்த இதுலேருந்து வீடியோவிலேருந்து சரி பண்ணிக்கிறேன். அடுத்து பாட் மேக்கிங், பானை வனைதல். ஆன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ், பழங்கால பாறை ஓவியங்கள். ஃப்ரம் நாமடிக் டு செட்டில் லைஃப் இன் த வேர்ல்டு அப்படின்னா பழங்காலத்தில் உள்ள பாறை ஓவியங்கள். இது வந்து இடம்பெயர்ந்த நகரங்களில் இருந்த குடியேறிய இந்திய விவசாயிகளை பற்றி படிப்போம். ப்ரீ ஹிஸ்ட்ரி ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஹிந்து சிவிலைசேஷன் அப்படின்னா ராக் ஆர்ட்னா என்ன? தமிழகத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த பாறை ஓவியங்களை பற்றி படிப்போம். சிந்துவெளி நாகரிகம்ங்கிறது சிந்து சிவிலைசேஷன். டிஸ்கவரி ஆஃப் எ லாஸ்ட் சிட்டி ஹரப்பா வந்து எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் சைட்ஸ் இன் இந்தியன் பார்டர்ஸ், இந்திய எல்லைகளை பற்றி படிக்கக்கூடியது. டைம் ஸ்பேன் ஆஃப் ஹிந்து சிவிலைசேஷன் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தில் காலக்கோடு பற்றி படிச்சிருப்போம்னா எந்த வருஷத்தில் தோன்றுது அப்படின்னு, அந்த நாகரிகம் எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சுது. அப்புறம் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் வந்து தெருக்கள் மற்றும் வீடுகள். அப்புறம் சிந்துவெளி நாகரிகத்தில் ட்ரைனேஜ் சிஸ்டம், சாக்கடை அமைப்பு, வடிகால் அமைப்புகள் வந்து எப்படி இருந்தது. அப்புறம் தி கிரேட் கிரானரி அப்படின்னு சொல்லுவாங்க. தி கிரேட் கிரானரினா என்னதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. தி அசம்பிளி ஹால்னா திருச்சபை சொல்லுவோம்ல, ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சபை, எல்லாரும் கூடக்கூடிய ஒரு சபை. ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா வணிகம் மற்றும் போக்குவரத்து. டாக்யார்ட் அட் லோத்தல் அப்படின்னா லோத்தல் துறைமுகம் டாக்யார்டுனா இது வந்து குஜராத்தில் இருக்குது. லீடர் இன் மொஹஞ்சதாரோவில் உள்ள தகவல்கள் படிப்போம். டெக்னாலஜி தொழில்நுட்பம். அப்பேரல்னா ஆயத்த ஆடைகள். லவ் அண்ட் பீஸ்னா அன்பு மற்றும் அமைதி. ஆர்னமெண்ட்ஸ்னா அணிகளை நமக்கு தெரியும். ஆக்குபேஷன்னா தொழில். பாட்ரினா பானை வரைதல். ரிலீஜியஸ் பிலீஃப்னா மத நம்பிக்கைகள். டாய் கல்ச்சர்னால் சுடுமண் பொம்மைகள். அப்புறம் விளையாட்டு பொருட்கள். ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹிந்து சிவிலைசேஷன் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள பொதுவான தகவல்கள். பழமையான நகரங்கள் மற்றும் தமிழகம். ஆன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். பூம்புகார் எங்கே இருக்குது அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூம்புகார் துறைமுகம், சரியா? போர்ட்டுனா துறைமுகம். மதுரை, காஞ்சி. வேதிக் கல்ச்சர், மதுரை காஞ்சியில் உள்ள தகவல்களையும் நம்ம படிப்போம் பேப்பர் 2 எக்ஸாமுக்கு. வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா. மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. வேதிக் ஏஜ்னா என்னது? வேதிக் கல்ச்சர்னா வேத நாகரிகம். வடக்கு இந்தியாவில் பெருங்கற்காலம் எப்போ தோன்றுச்சு. அப்புறம் தென்னிந்தியாவில் அவங்களோட பண்பாடு. அப்புறம் வேதிக் ஏஜில் வேதகால பீரியடில் என்னென்ன நடந்தது. அப்புறம் ஹூ ஆர் த ஆரியன்ஸ், ஆரியர்கள் என்பவர்கள் யார்? ஆரியன்ஸ் அண்ட் தேர் ஹோம் இன் இந்தியா, அவங்க எப்போ வந்து இந்தியாவுக்கு குடியேறினாங்க, அவங்களோட பூர்வீகமாக என்னது அப்படிங்கிற தகவல்களை பற்றி படிப்போம். இனி வரக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்களில் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸை ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பிரேக் பண்ணி நான் ஷார்ட்ஸாக போட்டுருந்தேன், சரியா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சரியா? பாய். இன்றைக்கி வீடியோ லென்த்தியாக போகக்கூடாதுன்னு ஸ்மால் வீடியோவாக பண்ணியிருக்கேன்.
இன்னும் டாபிக் வந்து பெருசாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். இன்றைக்கி ப்ளேலிஸ்ட் நான் பாதி க்ரியேட் பண்ணேன். ஃபுல்லாகவே நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும். சரியா? பாய்.